அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைக்கு நான் சொல்ல வருகின்ற கதை ஒரு சின்ன குறுமன்னன், சிறிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு சின்ன குறுமன்னன். அவனுக்கு 4 ஆண் குழந்தைகள். இப்போ அந்த மன்னனுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இப்போ வாரிசு போராட்டம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உருவாகிக்கிட்டு இருக்கு. மன்னனுக்கு பிறகு யார் நாட்டை ஆள்வது, யார் முடி சூட்டுவது, இந்த பிரச்சனை மன்னனுக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்போ மன்னன் ஒரு நாள் அரசவையை கூட்டுறார். தான் 4 மகனில் எவனை தேர்வு செய்யணுங்கிறது மன்னனுக்கே ஒரு குழப்பமாயிடுச்சு. பிற மக்களும் குழம்பி தானே இருப்பாங்க. குழப்பத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும். 4 பேரில் ஒருத்தரை மன்னன் ஆக்கணும். எப்படி ஆக்கணும்? என் மன்னர் பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிட்டார். வேறு வழியே கிடைக்காம அரசவையை ஒன்றா கூப்பிட்டு தன்னுடைய 4 மகன்கிட்டையும் ஒரு கட்டளையை போடுறார் மன்னர். நீங்கள் 4 பேர் 4 திசைக்கு போங்க. உங்களுடைய பார்வைக்கு யார் நல்லவர்களாக தெரிகிறார்களோ அவர்களில் ஒருவனை அழைத்து கொண்டு அரசவைக்கு வாங்கன்னு சொல்கிறார். சரின்னு 4 இளவரசர்களும் போயிடுறாங்க. போயிட்டு முதல் மகன் வர்றான். ஒருத்தரை கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து, அப்பா தந்தையே, நான் அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்ததில் எனக்கு இவர் தான் நல்லவராக தோணுது, எப்படின்னு மன்னர் கேட்குறார். இவர் ஒரு சாதாரண வியாபாரி, வணிகர். ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்தாலும் குறைஞ்ச சொற்பமான லாபம் வச்சு தான் தன்னுடைய வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. எந்த விதமான கலப்படங்களும் செய்யாமல் வியாபாரம் பண்ணுறாரு. வியாபார தொழிலை ஒரு புனித தொழிலாக நினச்சி செய்கிறாரு. கஷ்டப்பட்ட மக்கள்கள் வந்தால் அவங்களுக்கு சின்ன சின்ன கடனும் கொடுத்து உதவுறாரு. எனவே இவருடைய நாணயத்தையும் இவருடைய தர்ம குணத்தையும் பார்த்து எனக்கு இவர் ஒரு நல்லவராக தெரிகிறாரு அப்படின்னு அந்த மகன், மூத்த மகன் மன்னன்கிட்ட இந்த வணிகரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மன்னரும் வணிகருக்கு நல்ல வணக்கம் சொல்லி அவருக்கு உரிய ஆசனத்தை கொடுத்து உட்கார வைத்து அவருக்குள்ள மரியாதை செய்து அவரை அனுப்பி வைத்து விடுகிறார். நீங்கள் செல்லுங்க, நான் ஒரு பிறகு உங்களை நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுறார். 2வது மகன் ஒரு பெரிய முதியவரை கூட்டிகிட்டு வரார். தந்தையே, நான் இந்த தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து என் கண்ணுக்கு நல்லவர் என்று தென்பட்டவர் இந்த முதியவர் தான் அப்படின்னு முதியவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். சரிப்பா, முதியவரை பற்றி சொல்லு அப்படின்னு மன்னர் தன்னுடைய மகனிடம் கேட்க இளவரசர் சொல்லுகிறார், இந்த முதியவர் மிகவும் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுகிறார், சிறந்த குணநலம் பெற்றவராக இருக்கிறார், இறைபக்தி மிகுந்தவராக இருக்கிறார், கோயில்தோறும் செல்லுகிறார், புராண கதைகளை யாராவது சொற்பொழிவு கேட்டால் ஆர்வத்தோடு அதை இருந்து கேட்கிறார். இப்படி நல்ல குணம் படைத்தவரை இந்த தேசத்தில் நான் பார்க்கின்ற பொழுது இவர் என் கண்ணுக்கு தென்பட்டார். இவரை அழைத்து வந்தேன் தந்தையே என்று கூறுகிறார். அவருக்கும் வணக்கம் சொல்லி மரியாதை சொல்லி மன்னன் அவரையும் உட்கார வைத்து அவருக்குரிய பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அவரையும் மன்னர் அனுப்பி வைத்து, நான் தேவைப்படும் பொழுது அழைக்கிறேன், சென்று வாருங்கள் பெரியவரே என்று அவரை மன்னன் விடை கொடுத்து அனுப்பிவிடுகிறார். 3வது மகன் ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வரார். தந்தையே, என் கண்ணுக்கு தென்பட்ட நல்ல மனிதர் இந்த சாமியார் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எப்படி மகனேன்னு கேட்குறார் மன்னர். ஆம், இந்த சாமியார் முழு நேரமும் இறைவனை வழிபடுவதே தன்னுடைய தொண்டாக நினைத்து கொண்டிருக்கிறார். இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். வருகிறவர்கள் போவர்களெல்லாம் இவரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கிறார்கள். இவர் எல்லோரும் வாழ வேண்டும், இந்த நாடு செழிக்க வேண்டும் என்று இறைவனிடம் முறையிட்டு கொண்டிருப்பதே தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருப்பதனால் இவர் என்னுடைய பார்வைக்கு மிகவும் உயர்ந்த உத்தமராக தெரிகிறார் என கூறுகிறார். மன்னர் அவருக்கும் உரிய மரியாதையை செலுத்தி அவரையும் அமர வைத்து அவருக்கும் உரிய பரிசு பொருட்களை கொடுத்து அந்த சாமியாரையும் விடை கொடுத்து அனுப்பி வைத்த பின்னர் 4வது மகன் ஒரு ஏழை விவசாயியை அழைத்து வருகிறான். தந்தையே, ஊரெல்லாம் சுற்றி பார்த்ததில் எனக்கு உயர்ந்தவராக இந்த விவசாயி தான் தென்பட்டார், எனவே இவர்தான் உயர்ந்தவர்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். எப்படின்னு மன்னர் கேட்குறார். தந்தையே, நான் நல்லவரை தேடி தெரு தெருவாக சுற்றி அலைந்த வேளையில் இந்த விவசாயி அடிபட்டு கிடந்த ஒரு நாயை, அதன் கால் அடிபட்டு நடக்க முடியாமல்
அது படுத்து கிடக்கிறது. அந்த நாய் வேதனையில் தன்னைத்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறது. எழுந்திருக்க முடியவில்லை, ஓட முடியவில்லை. வேதனை தாங்க முடியாமல் அது முணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர் அந்த நாயை தொட்டு தடவி அதனுடைய கால்களில் இருக்கக்கூடிய அடிபட்ட அந்த சலங்களை எல்லாம் பிசுக்கி தூர எடுத்து அதை நல்ல தண்ணீர் வைத்து கழுவி அதற்கு மருந்து போட்டு அதற்கு ஒரு கட்டுக்கட்டுகின்ற காட்சியை நான் பார்த்தேன். இவருடைய செயல்பாடு என் உள்ளத்தை உருக்குவதாக இருந்தது. எனவே இந்த மனிதர் தான் என் கண்ணுக்கு உயர்ந்த மனிதராக தென்பட்டார்னு மன்னர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி. மகனே, நீங்கள் 4 பேர் அழைத்து வந்ததில் என் கண்ணுக்கும் உன் கண்ணுக்கும் உயர்ந்தவராக இந்த ஏழை விவசாயி தான் தெரிகிறார். மன்னர் இந்த ஏழை விவசாயி உட்கார வச்சு அவருக்குள்ள மரியாதைகள் எல்லாம் செய்துட்டு அந்த பெரியவரை பார்த்து விவசாயியை பார்த்து நீங்கள் வேறு என்னெல்லாம் செய்வீங்கன்னு கேட்டார். ஐயா, வேறு எந்த உதவியும் செய்ய என்னிடம் எந்த வசதியும் இல்லை. யாராவது துன்பம் என்று வந்தால் அந்த துன்பத்தை எப்படி களைய வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். பசியென்று வருபவர்களுக்கு நான் உண்ணக்கூடிய உணவில் ஒரு பிடி சோறைத்தான் என்னால் கொடுக்க இயலுமே ஒழிய வேறு பெரிய பொருள் உதவி என்னால் செய்ய இயலாது என்று கூறுகிறார். மன்னன் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு உயர்ந்த பண்பாடு உள்ள ஒரு நல்ல விவசாயியை தன் இளைய மகன்தான் அழைத்து வந்தான் என்பதற்காக இளைய மகனுக்கு முடிசூட்டி அவனை இந்த தேசத்தின் இளைஞனாக மாற்றி விடுவான். அருமை நண்பர்களே, பயன் தூக்காமல் செய்கின்ற உதவி எந்த பயனும் நமக்கு வராது அப்படி நினச்சி தான் அந்த விவசாயி அந்த நாய்க்கு, அடிபட்ட நாய்க்கு உதவி செய்கிறான். அதைத்தான் வள்ளுவனும் சொல்லுகிறான், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரியதுன்னு சொல்லுவான். உலகத்திலே பெரியது கடல் தானே. கடலை விட பெரியது நம்ம எது பார்க்க இயலாது. ஆனால் அந்த கடலை விட பெரியது எது என்று சொன்னால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவனுக்கு நாம் செய்கின்ற உதவிதான் என்று சொல்லுவான். எனவே வள்ளுவனுடைய கூற்றின்படியும் இந்த விவசாயினுடைய செயல்பாட்டின்படியும் நாம் எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் உதவிகளை செய்ய வேண்டும் என உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.